ஹாய். இன்னைக்கு நம்ம கேகே நகர், எம்ஜிஆர் நகர், திருச்செந்தூர் முருகர் கோவில் மகா கும்பாபிஷேகம். அந்த வீடியோ தான் இப்போ பார்த்துட்ருக்கீங்க. கும்பாபிஷேக டைமிங் வந்துட்டு 9 to 10:30 சொல்லியிருந்தாங்க. ஆனால் நாங்கள் அங்கே போகிறதுக்கே 9:30 ஆகிடுச்சு. ஆக்சுவலாக நாங்கள் அங்கே ஸ்ட்ரீட்குள்ளே என்ட்ரி ஆகும்போது தான் கும்பாபிஷேகம் பண்ணாங்க. ஆனால் அதை எங்களால் பார்க்க முடியல. ஏன்னா பயங்கர க்ரௌடு. அந்த க்ரௌடில் முட்டி மோதி நீச்சல் அடித்து நாங்கள் கோவிலை கண்ணில் பார்க்குறதுக்கே எங்களுக்கு 2 hour கிட்ட ஆகிடுச்சு. அங்கே ஐயனை பார்க்குறதுக்கு பல்லாயிரக்கணக்கான ஜனங்கள் கூடியிருந்தாங்க. இவ்வளோ கூட்டத்தில் நம்ம சாமி எங்கே இன்றைக்கி பார்க்க முடியும் அப்படின்ட்டு, சரி தீர்த்தமாவது தெளிச்சிட்டு போயிடலாம் அப்படின்ட்டு கோயில் கிட்ட வரைக்கும் போனோம். பட் அதுவும் நடக்கலை. ஏன்னா அவ்வளோ கூட்டம். ஆனால் டிவி ஸ்க்ரீன் வச்சுருந்தாங்க, அதில் தான் சாமியை பார்த்தோம். சாமிக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு ஆரத்தி காட்டினாங்க. இது அந்த டிவியில் பார்க்குறதுக்கே பயங்கர கூஸ் பம்பாக இருந்தது. இன்னும் நேரில் சாமியை பார்க்குற கொடுப்பனை கிடைச்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் டிவிலையாவது ஐயனை பார்க்க முடிஞ்சது, அதுவே சந்தோஷம். கண்டிப்பாக இந்த 48 days சாமியை பார்த்துருவோம் கோயிலுக்கு போயிட்டு அப்படின்ற நம்பிக்கையில் வீட்டுக்கு வந்துட்டோம். அங்கே ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருந்தாங்க சாமியை பார்க்குறதுக்கு. ஆனால் அதில் எத்தனை பேர் இன்றைக்கி சாமியை தரிசனம் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியல. ஏன்னா அங்கே இருந்தவங்கள ஒரு 25% மக்கள் இன்றைக்கி சாமியை பார்த்துருந்தாலும் அது அதிசயம் தான். ஏன்னா அவ்வளோ கூட்டம். நம்மளால் ஐயனை இன்றைக்கி பார்க்க முடியலனாலும் கண்டிப்பாக அவர் நம்மளை பார்த்துருப்பாரு, நம்ம வேண்டுதல்களை செவி கொடுத்து கேட்டிருப்பாரு, அதை நிறைவேற்றியும் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் அங்கேருந்து வந்தோம். கண்டிப்பாக ஐயன் நம்ம எல்லாரோட வாழ்க்கையிலையும் நல்ல ஏற்றத்தையும் நல்ல ஒரு மாற்றத்தையும் கொடுப்பாருன்ற நம்பிக்கையில் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்காகவும் வேண்டிக்கிட்டு இந்த வீடியோவை நான் நிறைவு செய்கிறேன். வெற்றிவேல் முருகருக்கு அரோகரா, திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவனுக்கு அரோகரா, திருத்தணி முருகனுக்கு அரோகரா.